இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். தமிழ்நாடு எம்பிக்களை பார்த்து நாகரீகமற்றவர்கள் என தர்மேந்திர பிரதான் கூறியது ஒட்டுமொத்த தமிழர்களையும் கொதிப்படைய செய்திருக்கிறது. எதிர்ப்புகளுக்கு ஆளாகி செய்வதறியாது திணறிய தர்மேந்திர பிரதான் வேறு வழியில்லாமல் நாடாளுமன்றத்தில் மன்னிப்பு கேட்டிருக்கிறார். In my civilization, my society, mother and sisters are above everything. If I hurt anybody in any of my words, again I beg apology, but I will beg apology 100 times. No prestige issue from my side. மாநிலங்களவையில் நடைபெற்ற தேசிய கல்விக் கொள்கை மீதான விவாதத்தில் தர்மேந்திர பிரதான் பேசிய போது எதிர்க்கட்சி எம்பிக்கள் கடும் அமளியில் ஈடுபட்டனர். அப்போது மனம் வருந்தி பேசிய பிரதான் தாம் பேசியது யார் மனதையாவது புண்படுத்தியிருந்தால் மன்னிப்பு கேட்டுக்கொள்வதாக தெரிவித்தார். மேலும் தான் 100 முறை கூட மன்னிப்பு கேட்க தயாராக இருப்பதாக கூறினார். If I hurt anybody in any of my words, again I beg apology, but I will beg apology 100 times. No prestige issue from my side. தொடர்ந்து பேசிய அவர் திமுக எம்பி கனிமொழி தனது சகோதரி என்றும் தமிழ்நாட்டைச் சேர்ந்த காஞ்சி காமாட்சி தமது தாய் எனவும் சுட்டிக்காட்டி உருக்கமாக பேசினர். இருந்த போதிலும் தமது குற்றச்சாட்டில் இருந்து தாம் பின்வாங்க போவதில்லை என்றும் தமிழ்நாட்டில் PM-ஸ்ரீ பள்ளிகளை ஏற்படுத்த தயார் என மாநில அரசு முன்வந்ததாக கூறியதில் மாற்றமில்லை என்றும் திட்டவட்டமாக தெரிவித்தார். மேலும் அரசியல் காரணங்களுக்காக தமிழ்நாடு அரசு தற்போது பின்வாங்கிவிட்டதாகவும் அவர் குறிப்பிட்டார். My king married to the queen of Kanchi. So my mother is from Tamil Nadu. Sir, I am a son of Tamil Nadu's lady. And here is a coincidence. Here the issue has been raised by none other than one of the very respectable member of this house, Dr. Kanimoji. In other house yesterday, another Kanimoji is very respectable, very personally, both of them are my sisters. Again, I am a Udiya, I am a believer of Lord Jagannath. In my civilization, my society, mother and sisters are above everything. தேசிய கல்விக் கொள்கை மூலம் எந்த மொழியையும் திணிக்க முயலவில்லை என்றும் பிரதமர் மோடி அரசு தமிழுக்கு எதிரானது அல்ல, தமிழை தானும் விரும்புவதாக குறிப்பிட்ட தர்மேந்திர பிரதான் தமிழ்நாட்டில் தமிழை படிப்போர் குறைந்து வருவதாக கவலை தெரிவித்தார். Prime Minister Modi has given instruction to all of us. Translate Tirukkural to different Indian language, different foreign language. Prime Minister Modi inside country and outside country. Many times he has mentioned Tamil language is the ancient language of human civilization. That we believe. I personally committed to my Prime Minister's vision. இது தொடர்பாக எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருக்கும் தர்மேந்திர பிரதான் தமிழ்நாட்டில் 67% மாணவர்கள் ஆங்கில வழி கல்வியில் பயில்வதாகவும் வெறும் 36% மாணவர்களே தமிழ் வழி கல்வியில் பயில்வதாகவும் குற்றம் சாட்டியிருக்கிறார். இதே போல அரசு பள்ளிகளில் ஆங்கில வழியில் பயிலும் மாணவர்களின் எண்ணிக்கை வெறும் 5 ஆண்டுகளில் 5 மடங்கு உயர்ந்திருக்கிறது என்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் தமிழ் வழியில் பயிலும் மாணவர்களின் எண்ணிக்கை 7.3 லட்சமாக குறைந்திருக்கிறது என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். We don't need anybody's certificate. Are we committed to Tamil language or not? We are committed to Tamil language. My Prime Minister is committed to Tamil language. தமிழ்நாட்டில் தமிழ் வழி கல்வியை ஊக்குவிக்க திமுக அரசு எந்த முயற்சியும் மேற்கொள்ளவில்லை என்றும் தேசிய கல்விக் கொள்கை மட்டுமே தாய்மொழி கல்வியை ஊக்குவிப்பதாகவும் கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தெரிவித்திருக்கிறார். இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.